ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியும் பேசக்கூடியதான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அண்ணா எனக்கு அதை காட்டு, எனக்கு அதை காட்டு. வீட்டிலலாம் 2 பசங்க இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ப்ரோ ஷோ மீ தட். ப்ரோ ஷோ மீ தட். அண்ணா எனக்கு அதை காட்டு. நெக்ஸ்ட் ஒன், என் அருகில் வந்து பார், என் அருகில் வந்து பார். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கம் நியர் மீ அண்ட் see. கம் நியர் மீ அண்ட் see. என் அருகில் வந்து பார். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அப்பாவுடன் வெளியே போகிறேன், நான் அப்பாவுடன் வெளியே போகிறேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ எம் கோயிங் அவுட் வித் டேட். ஐ எம் கோயிங் அவுட் வித் டேட். நான் அப்பாவுடன் வெளியே போகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நானும் வருவேன், நானும் வருவேன். வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் போனாலே நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கம் டு. ஐ வில் கம் டு. நானும் வருவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எங்கே போகிறீர்கள், எங்கே போகிறீர்கள். இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். எங்கே போகிறீர்கள். நெக்ஸ்ட் ஒன், விளையாட போகிறோம், விளையாட போகிறோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, we are going to play, we are going to play. விளையாட போகிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளைக்கு உனக்கு விடுமுறையா, நாளைக்கு உனக்கு விடுமுறையா. நெக்ஸ்ட் டே சாட்டர்டேவாக இருந்தால் வீட்டில் 2 பசங்களும் பேசும்போது இந்த மாதிரி கேட்பாங்க, உனக்கு நாளைக்கு லீவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, do you have a holiday tomorrow. Do you have a holiday tomorrow. நாளைக்கு உனக்கு விடுமுறையா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆம் எனக்கு விடுமுறை, ஆம் எனக்கு விடுமுறை. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, எஸ் எஸ் ஐ ஹாவ் அ டே ஆஃப் டுமாரோ. எஸ் ஐ ஹாவ் அ டே ஆஃப் டுமாரோ. ஆம் எனக்கு விடுமுறை. நெக்ஸ்ட் ஒன், அண்ணா எங்கே போயிருக்கிறார், அண்ணா எங்கே போயிருக்கிறார். வீட்டில் அம்மாக்கிட்ட கேட்குறாங்க, அண்ணனை காணா அப்படின்னா தம்பி இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ணா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வேர் ஹேஸ் அண்ணா கான், வேர் ஹேஸ் அண்ணா கான். அண்ணா எங்கே போயிருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன், அண்ணா நீ எங்கே போன, அண்ணா நீ எங்கே போன. ரொம்ப நேரமாக உன்னை தேடிட்டே இருந்தேன்னா உன்னை காணா, நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, அண்ணா வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ. அண்ணா நீ எங்கே போன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் தனியாக போன, நீ என்னை ஏன் கூட்டிகிட்டு போகல, நீ எதுக்கு தனியாக போன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வை டிட் யூ கோ அலோன், வை டிட் யூ கோ அலோன். ஏன் தனியாக போன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னுடன் சேர்ந்து செல்ல முடியாது, உங்களோடலாம் சேர்ந்து என்னால் போக முடியாது, அதனால தான் நான் தனியாக போனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உன்னுடன் சேர்ந்து செல்ல முடியாது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, காண்ட் கோ வித் யூ, காண்ட் கோ வித் யூ. உன்னுடன் சேர்ந்து செல்ல முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த மாதிரி சொன்ன சின்ன பசங்க என்ன சொல்லுவாங்க, நான் அப்பாக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் அப்பாவிடம் சொல்லுவேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் டெல் டேட், ஐ வில் டெல் டேட். நான் அப்பாவிடம் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன், என்னோட பேக்கை நீ எடுத்தியா, என்னோட பேக்கை நீ எடுத்தியா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டிட் யூ டேக் மை பேக், டிட் யூ டேக் மை பேக். என்னோட பேக்கை நீ எடுத்தியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எடுக்கவில்லை, நான் எடுக்கவில்லை. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ டிடன்ட் டேக் இட்,
ஐ டிடன்ட் டேக் இட். நான் எடுக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன். எனக்கு வீட்டு பாடம் சொல்லி தருகிறாயா? எனக்கு வீட்டு பாடம் சொல்லி தருகிறாயா? ஒருவேளை பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க சின்ன பசங்க இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ டீச் மீ ஹோம் ஒர்க்? கேன் யூ டீச் மீ ஹோம் ஒர்க்? எனக்கு வீட்டு பாடம் சொல்லி தருவாயா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அம்மா எங்கே போயிட்டாங்க? அம்மா எங்கே போயிட்டாங்க? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, வேர் டிட் மாம் கோ? வேர் டிட் மாம் கோ? அம்மா எங்கே போயிட்டாங்க? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். சேர்ந்து டிவி பார்க்கலாமா? சேர்ந்து டிவி பார்க்கலாமா? இதை எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் வி வாட்ச் டிவி டுகெதர்? கேன் வி வாட்ச் டிவி டுகெதர்? சேர்ந்து டிவி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, மதர் கால்ட் யூ. மதர் கால்ட் யூ. அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எத்தனை தடவை சொல்வது? எத்தனை தடவை சொல்வது? இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹவு மெனி டைம்ஸ் டு யூ சே இட்? ஹவு மெனி டைம்ஸ் டு யூ சே இட்? எத்தனை தடவை சொல்வது? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். என் கூட வந்து விளையாடு. என் கூட வந்து விளையாடு. கூப்பிடுவாங்க இல்லையா, வா என் கூட சேர்ந்து விளையாட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கம் அண்ட் ப்ளே வித் மீ. கம் அண்ட் ப்ளே வித் மீ. என் கூட சேர்ந்து விளையாடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னுடன் விளையாட முடியாது. உன்னுடன் விளையாட முடியாது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, காண்ட் ப்ளே வித் யூ. காண்ட் ப்ளே வித் யூ. உன்னுடன் விளையாட முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அம்மா அவனை வர சொல்லுங்க. அம்மா அவனை வர சொல்லுங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, மாம் ஆஸ்க் ஹிம் டு கம். மாம் ஆஸ்க் ஹிம் டு கம். அம்மா அவனை வர சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பிரதர்ஸ் பேசக்கூடியதான இந்த தமிழ் வாக்கியங்கள் எல்லாமே கண்டிப்பாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.